ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சசிகலா வெளியிட்ட அறிக்கை ஓபிஎஸ் பனால் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா இறந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணுற மாதிரி வந்தாங்க. ஆனால் அதுக்கு இடையூறாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இருந்தாருங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம்லாம் நடத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் வந்து போய் அதில் சேர்ந்தாருங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலா அம்மாவுக்கும் பெரிய ஒரு இடையூறு ஆச்சுங்க. ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வளர்ந்துட்டே இருந்துக்குதுங்க. அதுக்கப்புறமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சசிகலா கிட்ட ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிடிவியை வந்து வெளியேற்றிருங்க, நாங்கள் வந்து உங்களே சேர்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரிவில் இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து டிடிவி வெளியேற்றின பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சேர்த்திக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மோதல், அதாவது இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் மோதல் ஆன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா டிடிவி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டுக்கு வர மாதிரி அறிவிச்சிருந்தாருங்க. பட் ஆனால் சசிகலா அம்மா வரலைங்க. ஏங்க வரலைங்க அப்படின்ற மாதிரி சசிகலா அம்மா கிட்ட கேட்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நான் ஆதரிப்பது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுகவை தாங்க ஆதரிப்பேன், தனித்தனியாக பிளவுபட்டு இருக்க அதிமுகவை நான் ஆதரிக்க மாட்டேங்க. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்த அதிமுகவை தான் நான் ஆதரிப்பேன். அப்படியே ஆதரித்து நான் சேர்ந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஓபிஎஸ்க்கும் பழைய பகை இருக்குங்க. பகை என்றும் வந்து பார்த்திங்கன்னா ஓயாது. நாங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக்கின பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட நாங்கள் கூட்டணி வைப்போங்க. ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிராகரிதியாக இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ஓபிஎஸ்க்கும் நிறைய நடந்து இருக்குங்க. அந்த இது தனிப்பட்ட காரணங்களை முடித்த பின்னாடி வந்து மட்டும்தாங்க ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு நான் சொல்லுவேங்கன்னு சொல்லியிருக்காருங்க.